ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. பட் சாண்ட்ரா வந்துட்டு பிரஜன் கிட்ட அழுது ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதை நம்ம கவனிக்கவே இல்லை. இப்போ தான் அந்த ஒரு கிளிப்பை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாண்ட்ரா பயங்கர எமோஷனலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கேமரா மூலமாக அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாங்க. பிக் பாஸ் கிட்ட பேசி வெளிப்படுத்தியிருப்பாங்க. சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. சரிங்களா? இன்றைக்கி வீட்டை விட்டும் போயாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பேர் பயங்கரமாக மாஸ் கொடுத்த விஷயம் என்னென்னா, அந்த ஒரு குறும்படம் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு குறும்படம் சாண்ட்ராக்காக, அந்த சீக்ரெட் டாஸ்க்காக. அங்கே உட்காந்து கால் மேலே காலை போட்டு கேம் ஓவரோ சேஞ்சரோ சம்திங் போட்டிருப்பாங்கள்ல, அந்த இதை நான் ரீக்ரியேட் பண்ணணும், எனக்காக நீங்கள் அதை திரும்ப கேப்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெசென்ட் போனதுக்கப்புறமா அதிகப்படியாக இருந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த டோர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. நம்ம அமித் கூட வந்து அப்பப்போ வந்து கன்சல்ட் பண்ணிப்பாரு, அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல போய் உட்காந்து அழுகுறாங்க. என்ன சொல்லி அழுகுறாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லி அழுகுறாங்கன்னா, நான் நல்லா தானே விளையாண்டேன், நல்லா தானே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன், என்னை எப்படி ஏன் வந்து மக்கள் வந்து இப்படி வந்து ஓட்டு போட்டு வெளியே அனுப்பிச்சாங்க, அதாவது நான் நாமினேட் ஆன டைம்லாம் என்னை வந்து ஓட்டு போட்டு மக்கள் வந்து சேவ் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த வாட்டி எதுக்காக வந்து எனக்கு ஓட்டு போட்டு இப்படி வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியலையே, என் மேலே என்ன தப்பு, நான் நல்லா தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணும்போது பிரஜன் வந்துட்டு, அப்போல்லாம் நினைக்காத, டைட்டில் வினர் ஆகிறது மட்டும்தான் வெற்றி கிடையாது, மக்களோட விஷயங்களை சம்பாதிக்கிறது வெற்றி, அதில் நீ மக்களோட நிறைய நல்ல உள்ளங்களை நல்ல விஷயத்தை வந்து சம்பாரிச்சிருக்க, ஒரு அம்மாவா ஒரு ஒய்ஃபாக இவ்வளோ தூரம் நீ வந்ததே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு கலைவராக இருக்கிற அவரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ், நீயும் நல்லா சூப்பரான கண்டஸ்டன் தான், நீ எதுக்காக போனேன், நான் எதுக்காக போனேன், ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்காள், அது பெரிய வெற்றி தானே அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் வச்சு அவங்க கன்சல்ட் பண்ணுறாங்க. பட் அது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த ஃபீலிங், எதுக்காக என்னை மக்கள் வந்து வெளியே அமிச்சாங்க, நான் நல்லா தானே பண்ணேன், என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாக ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் திரும்ப அதை தான் சொல்லி புலம்பிகிட்டே இருந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாமளே அது மாதிரி தான் நினச்சோம். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன நினச்சோன்னா, சாண்ட்ரா சரி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பெட்டி எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை டாப் 5க்குள்ள வருவாங்க, அப்படி தான் நம்ம நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த வாரம் வந்து எவிக்ஷனே இருக்காதுன்னு நினச்சா சாண்ட்ரா எவிக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் போல் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரு கமருதீன் பேரை சொன்னவொடனே வந்துட்டு அவங்க எந்திரிச்சு அங்கே வந்து கிளாப் பண்ண விஷயங்கள், எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ண விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக வந்துட்டு பார்வதி வெளியே போய் அவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நினைக்கிறேன் கேமரா முன்னாடி வந்துட்டு, பாரு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ எனக்கு எல்டர் சிஸ்டர் தான், நான் உனக்கு எல்டர் சிஸ்டர் தான், கண்டிப்பாக உன்னை வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன், உன்னை கட்டிப்பிடிச்சி ஆடணும் போல் தோடுதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களாக பேசியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே போயிட்டு அவங்க பார்வதிக்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் வரலாம். மேபி தேர் இஸ் அ சான்ஸ் ஃபினாலேக்கு வந்தால் கூட பார்வதிக்கிட்ட நிறைய பேர் பேசக்கூடிய விஷயங்கள் வரலாம். ஏன்னா இன்றைக்கி உங்கள் பேரை கேட்டவொடனே அங்கே இருந்த முக்கால்வாசி பேர் எந்திரிச்சின்னு கை தட்டினாங்கல்ல, அதோடு அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுது. அவங்களுக்கு பார்வதி கமருதி மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குன்றதை அங்கே காமிச்சது, நல்லா இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா இவ்வளோ வருத்தப்பட்டு பேசும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.